இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் கடந்த நாளிலே வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது இந்த நாள் இந்த ஒரு வேத பகுதி இந்த உலகத்திற்கு எல்லா மனுஷருக்கும் நமக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு வேத பகுதியாய் தெரிந்தது. அதை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆவியானவர் இருதயத்தில் ஒரு வாஞ்சியை தந்தபடினால் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய எந்த மனிதனும் இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வர, குடும்பத்தில் ஆசீர்வாதம் வர, எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் எத்தனையோ இடங்களுக்கு சுற்றி திரிகிறாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்கெங்கெல்லாமோ மனிதர்கள் அலைந்து திரிகிறாங்க. ஆனால் ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எந்த மனிதனையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியும். அவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த, ஆசீர்வாதத்திற்கு தேவையோடு கூட அலைந்து திரிகிற மனிதர்கள் நமக்கு வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதம் தேவை இருக்கு, நாமும் சுற்றி. ஆனா நாமும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் யார் என்றால் அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவோ அர்த்தம் இருக்கு. சுகபலமாய் நம்ம ஜீவிப்பது ஒரு ஆசீர்வாதம், வியாதி இல்லாம வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், கடன் இல்லாமல் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், கணவன் மனைவி ஐக்கியமாய் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாய் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகள் படிப்பது ஒரு ஆசீர்வாதம். இப்படி ஆசீர்வாதத்தில் பல பல காரியம். ஆனால் மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒன்றில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் ஓடுகிறோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் வரல, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் நன்மை வரல? வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவது நம்ம ஆண்டவர் யார்? ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதுல 3வது வசனத்தை படிங்க. 3வது வசனத்தை, இந்த தேசத்திலே வாசம் ஒண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். வேதத்தை வாசிக்கும் போது வேதம் விதமாய் சொல்ல, ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இனி பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது நிறைய இடங்களில் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் குறைவு, ஏதோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஒரு காரியம் நடந்துராதா, இந்த ஒரு காரியம் வாய்த்திராதா, எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லையோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ரெண்டு வகையான ஆசீர்வாதம் உண்டு, அதையும் புரிந்து கொள்ளுங்க. ரெண்டு வகையான ஆசீர்வாதம், வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஆராதித்தால் ரெண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வேதம், ஒன்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், மற்றொன்று வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. இங்க நம்ம ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது எதுக்காக சொன்னார்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம், அதுல 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். பவுல் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்
நம்மை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ரெண்டு ஆசீர்வாதம் நான் சொன்னேன் இல்லையா, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமியில நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அது ஆண்டவர் தருகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்தை இந்த கடிதத்தை எழுதும்போது அவர் சொல்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய மனிதருடைய வாழ்க்கையில பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளையிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். பூமிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? ஒரு பெரிய வீடு இருந்தா நம்மள என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவன், நல்ல வீடு இருக்கு. நல்ல ஒரு வேலை கிடைச்சா என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு வேலை இருக்கு. நல்ல ஒரு மனைவி பிள்ளைகள் இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனைவி பிள்ளை இருக்கு. இந்த பூமியில இந்த பூமியில ஒரு கார் இருந்தா அவன் நல்ல ஆசீர்வாதம், நல்ல இதா இருக்கான், அப்படி இருக்கு. இது பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுகிறாங்க. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நிரப்புவேன். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பவுல் சொல்றார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்தில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கதா என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரா? இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவன் வளருகிறான், ஏதோ ஒரு மரத்தடியில ஒரு மரத்தடியில ஒரு டென்ட் ஒரு செட்டு போட்டு உள்ள படுத்திருக்கிறான். அவன் டெய்லி வேலைக்கு போறான், சாப்பிடுகிறான், அவனுக்கு வீடு அதுதான், அப்படியே இருக்கிறான். கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் அவன் நினைக்கிற பெரிய பெரிய அவன் உல்லாசமாய் படுத்து உறங்குற மனிதனும் இருக்கிறான். இதே போல ஆவிக்குரிய அனுபவத்தில் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்துக்கு வந்து இருந்த இடத்திலே இருந்த நிலைமையில இருக்கிற தரித்திரம் நிறைந்த ஆவிக்குரிய மனுஷனும் இருக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்ட நிலைமையோடு நிற்காம ஜெபம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அநேகரை வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு சபைக்கு வந்து போறோம். இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது எப்படின்னா, இந்த பூமியில நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், திருமணம் என்பது ஒரு ஆசீர்வாதம், வீடு போடுவது ஒரு ஆசீர்வாதம், கார் வாங்குவது ஒரு ஆசீர்வாதம், வேலை கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம். இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பிறந்து ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்து சபைக்கு வந்து ஏதோ நம்ம இருந்து அப்படியே இருக்கிறோம் தரித்திர நிலைமை, அதுல ஆசீர்வாதம் வரணும். ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர் அனுபவம் இருந்தால் அவன் ஜெபம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்குள் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் அவன் வேதம் வாசிக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை அவனுக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஜெபிக்கிற வேதம் வாசிக்கிற மனுஷன் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது மறைபொருட்களை வெளிப்படுத்தி கொடுக்க வரங்களை கிருபையும் அவனுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அபிஷேகமாகிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில ஆலயத்தில் வரும்போது மட்டும் நான் ஜெபிக்கிறேன், உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் நீ ஜெபிக்கிற நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். எத்தனை பேர்கிட்ட எனக்கு ஆவிக்குரிய நன்மை என்ன நம்ம கேட்டா சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு காரை தந்தாரு, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சு எனக்கு வீட்டை தந்தாரு, ஆண்டவர் எனக்கு பிரச்சனை எல்லாம் மாற்றினாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு நான் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதம் சொல்லுது பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். கரங்களை தட்டி அது ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் வளர 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 ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். நான் ஒரு முறை ஆண்டவர் கிருபையில வெளிதேசம் வெளிநாடு போவதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு. ஒரு முறை நான் வெளிநாடு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அருமையான சகோதரர் பால்ராஜ் அவர் எனக்கு கிட்ட இருந்தார். நாங்க ரெண்டு பேரும் ஒரே பிளைட்ல ஒரே சீட்ல, அவர் அடுத்த சீட்டு, நான் இந்த சீட். கீழே இருந்து விமானம் புறப்பட்டு மேலே போகுது. போய் கொஞ்சம் தூரம் போயாச்சு, கொஞ்சம் அப்படி மேலே ஏறிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்படியே இருந்து அதுக்கு பிறகு அவர் என்ன, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த சைடு அந்த ஜன்னல் பக்கத்தில் இருந்தோமா, கிளாஸ் வழியாக வெளியே தெரியும். அப்போ அவர் மேலே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பிறகு மேலே போயாச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் மேகம் தெரியுது, இது தெரியுது, ஒன்றுமே வேற ஒன்றும் தெரியாது, சவுண்டை மட்டும் கேட்டு போயிட்டு இருக்கு. அடுத்து விமானம் இறங்க போகுது. அப்போ அவர் சொல்றாரு, பாஸ்டர் இப்போ நம்ம அடுத்து ஸ்ரீலங்காவில் இறங்க போகிறோம். அப்படி அது மேலே அவன் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் காட்டுறாரு, பாஸ்டர் கீழே பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பஸ்ஸு, அந்த பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய மரம் எல்லாம்
சின்ன 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 ஒன்று தெரியுது கீழே, பெருசாட்டு தெரியல. வேணா உயரத்தில் நான் வந்துட்டு இருக்கோம், கீழே உள்ளதெல்லாம் பார்த்தாச்சுன்னு அந்த அப்பா அவர் சொல்லாரு, இதுதான் பாஸ்டர் ஏர்போர்ட் மேலே இருந்து பாருங்க. அதை பார்த்தா ஏதோ ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு ஆலயம் போல ஒரு சின்ன கிரவுண்டு போல தெரியும். ஆனால் கீழே இறங்கி வர வர பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கட்டடம் இருந்திருக்கு, எவ்வளோ பெரிய மரம் இருக்கு, எவ்வளோ பெரிய காரியம். நான் இப்போ இதை சிந்திக்கும் போது, நான் நேற்று இந்த வசனத்தை நான் ஆராயும் போது நான் யோசித்தேன், மனுஷனுக்கு கீழே உலகத்தோடு இருக்கும்போது, உலகத்தின் ஆசாபாசத்துக்குள்ள இருக்கும்போது இந்த உலகம் ஒரு பெருசா தோணும். ஆனால் அந்த மனுஷன் ஆவிக்குரிய அனுபவத்தில் மேலே வளர 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 போகும்போது இந்த உலகம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஒரு மனுஷன் நிறைய பேரை பாருங்க, அந்த ஆண்டவருக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா, உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, எனக்கெல்லாம் இப்போ இந்த கொஞ்சம் கிருபையினால இந்த ஜபத்தில் ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கனால இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணம். இது மனுஷனுக்கு வாழ்க்கையில் வரும். இது ஜெபம் ஆவிக்குரிய அனுபவம் இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நீங்க தேவனோடு வளர வளர, ஆண்டவரோடு நெருங்க நெருங்க, ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவனோட ஜெபத்தில் அதிகமாய் நேரத்தை செலவிட, வேதத்தை அதிகமாய் வாசிக்க, அதிகமாய் கிருபைகள் ஆண்டவருடைய நன்மைகளுக்கு நேர போகும்போது இந்த பூமிக்குரிய காரியம் உண்டா தெரியாது. ஆனா இந்த பூமியில நீ விரும்புவதையும் விரும்பாததையும் திரளாய் கர்த்தர்வனுக்கு தந்து உன்னை கரங்களை தட்டி எல்லாரும் சந்தோஷத்தோடு நம்ம இந்த பூமியின் காரியத்தை தேடும் போது, பைபிள் காலேஜில் சொல்லுவாங்க, படிச்சு தரும்போது சொல்லுவாங்க, நீ ஆரம்ப நாள் எதெல்லாம் விரும்பினியோ அது ஒண்ணு உனக்கு கிடைச்சிருக்காது. எந்த பாவத்தை விரும்பினியோ அது உனக்கு கிடைச்சிருக்காது. நீ ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் பரிசுத்தமா வாழ நினைக்கிற நேரம் அந்த பாவம் தானா உனக்கு என்ன வந்து நிற்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆரம்ப நாட்கள்ல இந்த பாவம், இந்த காரியம் எனக்கு கிடைச்சிடாத வாலிப நாட்கள்ல இந்த பாவத்தை செய்யணும் ஆசையா இருக்கும், இந்த தப்பை பண்ணணும் ஆசையா இருக்கும், இந்த காரியம் எனக்கு நடந்துராதா, இந்த திருமணம் எனக்கு நடந்துராதா, வாலிப நாட்கள் ஆசைப்பட்டிருப்போம், அது கிடைக்காது. அது வேற விதத்துல போயிருக்கும். பாஸ்டராகி அல்ல ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர், பாஸ்டர் உள்ளதை விடுங்க, ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைய மாதிரி பரிசுத்தமா வாழ நினைக்க நேரம் அதெல்லாம் வந்து உனக்கு குறுக்கு தானா வந்து விழும், முன்னாடி தானா வந்து உனக்கு முன்ன நிற்கும். நீ ஆசைப்பட்ட பாவத்தில் இருக்கும்போது ஆசைப்பட்ட அது கிடைக்காது, பரிசுத்தமாய் வாழும்போது அது வந்து உனக்கு முன்ன நிற்கும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்ந்த மனுஷனுக்கு இது ஒன்றுமில்லை என்று அவன் அறிந்து கொள்ளுவான். சப்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அறியாதவன் அதை எல்லாவற்றையும் அனுபவிப்பான், வாழ்க்கை அணிந்து போகும். அப்ப ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிறவர். நமக்கு வாழ்க்கையில் எனக்கு எத்தனை பேர் நீங்க சொல்லுகிறீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாத தரித்திரத்து நிலைமையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ஜெபிக்கிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய அனுபவமாக வேதத்தை வாசிக்கிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய அனுபவமாக பாடுகிற, துதிக்கிற, ஜெபிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டா ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்துமா வாழ்வது போல இந்த பூமியில உனக்கு என்னென்ன ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரணும் கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமாய் வாழணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மையாய் வாழணும். உலகத்தில் ஆசீர்வாதமா வாழ விரும்புகிறேன் இல்லையா? ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமா வாழணும், வேலை வேணும், இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமா பெரிய வீடு போடணும், இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமா வாழணும், எனக்கு கார் வேணும், இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமா யாருக்கிட்டே போய் கையேந்த கூடாது, எனக்கு நல்ல வருமானம் வேணும், ஆசைப்படுகிறோமா?